வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம். ஹல் ஹல் அபயக்குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்தாத்தா. அபயக்குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்தாத்தா. உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்ப வெள்ளம் பறந்திடுங்காத்தா. உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்ப வெள்ளம் பறந்திடுங்காத்தா. ஓம் சக்தி 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 அவைய குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்தாத்தா. உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் பறந்திடுங்காத்தா. உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் பறந்திடுங்காத்தா. இங்கும் நிறைந்தவளே இந்த முத்து மாரியம்மா எல்லோரையும் ஆள வைக்க சமயபுரம் மாரியம்மா. இங்கும் நிறைந்தவளே இந்த முத்து மாரியம்மா எல்லோரையும் ஆள வைக்க சமயபுரம் மாரியம்மா. அத்தோரா ஆத்தா காத்து இருப்பா, அன்பால நம்மளைய பார்த்து ரசிப்பா. ஓம் சக்தி 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 அபய குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்தாத்தா. அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் பறந்திருக்காத்தா. உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் பறந்திருக்காத்தா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதிவார சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதிவார சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதிவார சக்தி பட்டோடு பட்டாட கட்ட கண்டே அவ பம்பா உடுக்க விட்டு அடக்கண்டே. பட்டோடு பட்டாட கட்ட கண்டே அவ பம்பா உடுக்க விட்டு அடக்கண்டே. உருவாரி தேடி வந்தேன் சமயபுரத்தார காண வந்தேன். உருவாகி ஆடி வந்தேன் சமயபுரத்தாலை குந்திருந்தேன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிவரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதிவார சக்தி அபய குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்தாத்தா. உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் பறந்திடுங்காத்தா. உன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் பறந்திடுங்காத்தா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதிவரா சக்தி அருமை அருமை அருமையான கூட்டம், பெருமையான இடம், அருமையான ஒத்துழைப்பு. பக்கம் இளங்களே எல்லாத்துக்கும் வணக்கம். இல்லை இல்லை கொண்டு வர விளையாட்டாக வந்திருக்கிறீங்க. எல்கேஜி முடிக்கலங்கய்யா. யாரு உன் பேரன் எல்கேஜி போயிட்டு இருக்காங்களா? பேரனா அருமையான அண்ணே ரவினே, போன வருஷத்துக்கு கொடுத்த இந்த வருஷத்துக்கு இதை முதல் நாடகமா? சரி, அருமையான முறையிலே இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு ஒரு நன்றி. அண்ணே அண்ணே, கால தாமதம் காரியத்திற்கு கேடு. ஆமாங்க, கேடு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் உபயோகப்படுத்தாதீர், வச்சுக்க கூடாது. வேணாம் ஆமா, வேணான்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்கிறோம். சரி, அருமையான இல்லைகளே, இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு பொழுது தூங்குறவங்களாம் கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்கம்மா. இன்னைக்கு ஒரு பொழுதாவது முழிச்சிருங்க. ஏன் பெரிய மனுஷன் தானே, எழுப்பி விடுங்க அக்கான்னு. சரி, இல்லைன்னா எந்திரிச்சு உட்காருங்க அம்மான்னு. ஏன்னா வேற ஏதாவது சொல்கிறேன். எழுப்பிடுக்கா, எழுப்பி விடுங்க, எழுப்பி விடுங்கக்கான்னு சொன்னாங்க. அப்படி விளக்கமா சொல்லணுமையா? சரி, எழுந்திரிச்சு உட்காருங்கம்மா. ஏன்னா கதை என்பதை ஆரம்பத்தில் இருந்து கவனித்து பார்த்தா தான் முடிவு தெரியும். நிச்சயமாக. என்னையா? ஆமாம்,
சிமன் சக்தி சாமியில் இப்போ முடிஞ்சு இப்போ 7 பிள்ளைகளை பெக்கக்கூடிய ஒரு பாக்கியசாலியாக வந்திருக்கிறேன். ஓஹோ ஆமாய்யா. சரி 7 பிள்ளைகளும் தெய்வீக பிள்ளைகள். சரிங்க. என்னய்யா? ஆமாம். 7 முத்தமார் எம்மனையும் பெற்று வளர்த்தக்கூடிய சரித்திரம் இருந்து இந்த நாடகம் நிச்சயமாக அருமையான முறையில் இந்த நாடகத்தினை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அருமை எண்ணன் எங்கள் மணப்பாறை மாநகரம் கண்டெடுத்த அருமை VSK லைவ் யூடியூப் சேனல் அருமை புதல்வர் சுந்தரன் அருமை எண்ணவர்களுக்கு எங்களுடைய கலை குடும்பத்தை சார்பாக எங்களுடைய நாடகத்தின் அமைப்பாளருமாகிய அன்பு உள்ளங்கள் பேரு நிவேதா ஆடியோஸ் நிவேதா ஆடியோஸ் முருகேசன் அண்ணவர்களுக்கும் மற்றும் ஆரோக்கிய நண்பர் ரவி நண்பர்களுக்கும் RS பிரபாகரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எம்பெருமானை அந்த மலாகனை வணங்கிவிட்டு நாங்கள் வேண்ட வரத்தை கொடு எந்தாயவக்காரியம்மா அட உன்னை எண்ணி பாமரண்ணா பாமரண்ணா ஆட்டா ஆட வந்தே பாக்கு வெத்தல மாத்தனும் பார்வதியே பார்க்கணும் சேரம்
அன்பு சார்ந்த பெரியோர்களே, பிற மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறியதுமை தாய்மார்களே, நாடு போற்றும் நல்லவர்களே, ஊர் போற்றும் உத்தமர்களே, பள்ளி மாணவ செல்வங்களே, இவ்விழா கமிட்டியாளர்களே, மற்றும் இன்னொன்று நாடக கலா ரசிகர் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் தெலுங்காவரி சீமை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் கோனார் என்பவர் அனைவருக்கும் வணக்கம், வந்தனா, நமஸ்காரம். நமஸ்காரம். எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கோங்க. கடுமறு பொன்மாளி விருந்து மாதவம் மாறி விழுந்து நாட்டு நகரமெல்லாம் சரி சீரனும் செழிப்புடன் இருக்க வேண்டும். இங்கேயா மழை பெய்யுது? வேணாங்க. வெயில் அடிக்கிற காலத்தில் மழை பெய்யுது ஐயா, மழை பெய்யுற நேரம் பனி பெய்யுது. மழை பெஞ்சா நாடா என்ன போயிருங்க. காலங்கள் மாறிக்கிடுச்சு. ஆமா என்னையா, காலங்கள் மாறலாம், சரி மனுஷன் மாற முடியுமா? இல்லைங்க. அதே உடம்புதே, ஆமா அதே சோறுது, இது நிரந்தரம் அதுதான். கண்டிப்பாக. தாய் இல்லாமல் நானும் இல்லை, தானியவரை பிறப்பதில்லை என்று சொல்லுவார்களே. சரி, உலகத்தில் நம்மளையெல்லாம் ஈ எண்டாமல் எறும்பண்டாமல் நம்மளையெல்லாம் 10 மாதம் வயிற்றில் சுமன்று ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கு ஈடாகிற முடியுமா? நிச்சயம் இல்லைங்க. முடியாதுனே. அம்மா, மனுஷன் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இருப்பேன். ஆமா, நாளை கழிச்சு ஏய் இருப்பமான்றது நிச்சயமா இல்ல, கிடையாது. நிலை இல்லாத வாழ்க்கை. அது முதல்ல ஒரு மனுஷன் பிறந்தா இருந்தானே இல்லாம சரி பிறந்தருக்கு உண்டானோட அடையாளம் நிலைநாட்டி வச்சுட்டு போயிடறானா. ஆமா, இருந்தா நல்ல மனுஷன் அப்படிங்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிறான் பாரு. அப்ப நான் இல்லையா? நீ இல்லையா அப்படின்ற பேர் வந்துடக்கூடாதுல்ல. சரி, நம்மளையெல்லாம் வளர்த்து ஆளாக்கின தாய் தந்தைக்கு நமக்கு தெய்வம். அப்பேற்பட்ட தெய்வத்தை நினைக்கும் ஐயா. ஆமா, கண்டிப்பா. அம்மா 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 நான் சும்மா இல்லடா, அவையில்லே நானும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவளை மறந்தா செத்தவனே தாண்டா, அந்த உத்தமையே நினைச்சா உத்தமனே தாண்டா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் ஆசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு ஒன்று தேடி இங்கே வந்தாலும் தாய் போலே தாங்க முடியுமா? தாய் போல தாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, தெய்வ உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா. மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு, ஊருக்குள்ளங்கப்பாவுக்கு பேரு நல்ல பேரு பேரு. எங்க அத்தா ஒரு கோயில், எங்க அப்பா அது சாமி.
இதுதாண்டா நம்மளோட பூமி. ஆரறிறாரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோடு மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயும் பாதம் சொர்க்கமே. வேதம் நான்கும் சொல்லவே அதை நான் அறிவேனே. அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே. தாயினுடைய சிறப்புகளை சொல்ல சரி இத்தனைக்கும் பாட்டு இருக்குது ஐயா. நிச்சயமாக உலகத்துல தாய் மட்டும்தான் நமக்கு சாமியா. 10 மாசம் ஒரு தாய் வயிற்றுல சுமக்கிறானா, மொத்த மாசம் நம்மள தோளை சுமத்து வளர்த்து ஆளாக்கணுமே அப்பண்டா. அம்மா என்னையா நிச்சயமா நமக்காக ஏறு தூக்கி பாடுபட்டு போரடிச்சு வீடு வந்து சேர்த்து நம்மளெல்லாம் வளர்த்து ஆளாக்குறானே அப்பே. தாய்க்கு மேல பெரிய சக்தினா அப்பனை சொல்லணும். தந்தை தாங்க. அப்பேற்பட்ட தகப்பனை தூக்கி வைக்கணுமா இல்லையா? எங்க பல்லாக்குல பாட்டுல 2 கட்டவரையில கட்டி வச்சு நீ கட்டில தூங்க, வர கட்டையில வேக பூர பாணி பூர தீர நான் தூக்கி போறேன். கட்டி வச்சு நீ கட்டையில போற, கட்டில தூங்க போற அப்பாணி போற தீர நான் தூக்கி போறேன். அப்பா நீ இறந்த அந்த நாள் முதலா அம்மா கண்களிலே கண்ணீர் கோலந்தா. ஏன் கடவுள் எங்க வாழ்க்கையிலே நம்ம குடும்பத்துக்கு தந்த சோகம்தான். பூவும் இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல, மஞ்சள் முகம் நீ இல்லாம பூத்ததில்ல. அப்பா பாரு ஒரு தடவை மேல போட்டாங்களே பட்டு புடவை போற ஊர்வலம் போற, போகும் போதே என்ன கொண்டு போற. கட்டி வச்சு நீ கட்டளையில போக, மரக்கட்டையில வேக போற அப்பாடி போற தீர நான் தூக்கி போறேன். அப்பா நீ உழைச்ச ரத்த நாதமெல்லாம் உடம்புக்குள்ள ஒடுங்கி போச்சுப்பா. உடம்பு சுடுகாட்டிலேயே இறுதி சடங்கு முடிஞ்சு போச்சுப்பா. எங்கப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்ல, வந்தா கூட யாரையும் திட்டினதில்ல. நீ ராஜா வாழ்க்கை வாழ்ந்த உன் மனைவி மடியில மண்ணா சாஞ்சு போற ஊர்கோலம் போற, போகும் போதே என்ன கொண்டு போற. 2 கட்டவரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க, மரக்கட்டையில வேக போற அப்பா நீ போற தீர நான் தூக்கி போறேன். போற யானி போற தீர நான் தூக்கி போறேன். நார்த்தாமலைகளை தெலுங்காபுரி சீமையை ஆளக்கூடிய அந்த கோட்டைமலை தென்பகுதியை ஆண்டு வரும் கோட்டை பெருமாள் என்பது என்னுடைய பெயராமம். எனது தந்தையாரோ வெங்கட்ட பெருமாள். சரி. எனது தாயாரோ பெருமாகி தேவி. பெருமாய் தேவி. இருவருக்கு திருமண காலங்கள் முடிந்து சில வருடங்களாக உத்தரவாக்கிய செல்லும் இல்லாமல் நாங்கள் அரிதினமும் வணங்கக்கூடிய அந்த 1000 மணிமாட்டுக்காரன் அழகர்மலையான என்னை பூஜித்த பண்ணமாக இருந்தார்கள். சரிங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஒரு குழந்தையாக பிறந்தேன். நான் ஒரு குழந்தையா? நான் ஒரு குழந்தையாக பிறந்தேன். ஓ, நீங்க உங்க அம்மா அப்பாக்கு தாமதமாக பிறந்ததனாலே சரி நாள் ஒரு வண்ணமாக பொழுதும் ஒரு மேனியாக சரி சீரனுடன் செழிப்புடன் தாய் தந்தையார் வளர்த்து வந்தார்கள். சரிங்க. வளர்த்து வர வேளையிலே என் தந்தையாரோ அந்த வெங்கட்ட பெருமாளோ அந்த கோட்டைமலைக்கு அரசராக வாழ்ந்து வந்தவர். சரி. ஒரு சிற்றரசாக இருந்தவர். சிற்றரசர் என்றால் 5-6 கிராமங்கள் சேர்ந்தது ஒரு சிற்றரசன். ஒரு குக்கூராமத்துக்கும். ஆமையா. சரிங்க. குறிஞ்சில மன்னர் சொல்லுவாங்கல்ல. ஆமா. குறிஞ்சில மன்னர். அப்படி என்றால் 5-6 கிராமங்கள் சேர்ந்தது ஒரு குறிஞ்சில மன்னர். சரி. அப்பேற்பட்ட பொறுப்பில் இருக்கும் பொழுது என் தந்தை யாரோ சரி காலமடைந்து விட்டார். தெய்வமே
காலமடைந்த பிறகு தாயினுடைய வளர்ப்பில் தனிமையில் வளர்ந்து வந்தேன். சரி. வளர்ந்து வந்திருந்தாலும் எனக்கு வயது பருவம் 25 ஆகிவிட்டது. உங்களுக்கு 25 வயசு. நீங்க வயசுக்கு வந்துட்டீங்க. யோ 25 வயசுதான். அதான் வாலிப பருவம், அரும்பு வளர்ற நேரம். சரிங்க. அப்படி இருக்கும் பொழுது என் இனத்தை சார்ந்த கருப்பாய் என்னும் ஒரு பெண்ணை எனக்காக என் தாயார் மனமுடித்து வைத்தார். ஏங்க நீங்க வெள்ளை வெள்ளைன்னு இருக்கீங்களே, சரி, போய் போய் கண்ணகரை ஒரு பொம்பளை சேர்றீங்க. பேர் தாயா கருப்பாயி. சரி, நிறத்துக்கேத்த உடம்பு. ஓ, உங்களை மாதிரியே. ஆமா. கருப்பாயின் ஒரு பெண்ணை மனமுடித்து வைத்தான். சரி. அன்றிலிருந்து தன் கணவன் ஆண்ட பொறுப்பை மகன்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சரி அந்த கோட்டைமலை அரசாட்சி வேலையை என் தாயார் என்னிடத்தில் ஒப்படைத்தார். சரிங்க. அன்றிலிருந்து அந்த கோட்டை மலைக்கு ஒரு சிற்றரசராக நான் இருந்து வருகின்றேன். கோட்டை பெருமாள் வாழ்க. அப்படி இருந்தாலும் என்னுடைய ஆட்சியை நேர்மை தரவராத ஆட்சி. சரி. 6 மைலுக்கு ஒரு அன்னசத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தம் அமைத்து அங்க வருகின்ற சரி கூன் குருடு செவிடு சப்பானி ஊனமுற்ற முதியவர் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் ஐயா ஐயா எனக்கு கைகால் நல்லதாங்க இருக்கு உங்கள் இல்லையா அங்க வரக்கூடிய அனைவருக்கும் அன்னதானம் சொன்னதானம் என்று சொல்லக்கூடிய சரி 32 வகை தான தர்மங்களை செய்து வைத்திருக்கிறேன். ஆமா. சரி. அன்னம் என்று வந்தால் அன்னம், தண்ணீர் என்ற தாகத்தோடு வந்தால் தண்ணீர் வெள்ளம் இனாமாக இருக்கிறது. சரி. அப்படி இருந்தாலும் எதுக்குமே காசு கிடையாது, எல்லாம் ஃப்ரீ தான். இல்ல இனாமாக எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும். ஃப்ரீயா பத்தி பேசாதீங்க. இல்லங்க, ஃப்ரீயா கிடைக்கின்ற இலவசமா. ஓ, ஃப்ரீ இனாமாக அப்படி கொடுத்து வந்திருந்தாலும் சரி நான் இதன் மனையாளும் அந்த கோட்டை மலையை சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் ஐயா. சரிங்க. அப்படி வாழ்ந்து வந்திருந்தாலும் ஒரு மனிதனாகப்பட்டவனுக்கு சரி நிறைந்த செல்வங்கள் 16 செல்வங்கள் இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆமா. மாட மாளிகை, கோட கோபுரம், ஆபரணங்கள் அத்தனை நிறைந்திருக்கிறது. சரி, அதெல்லாம் நிறைய இருக்கிறது. சரிங்க. ஆனால் இந்த 16வது செல்வம் குழந்தை செல்வம். அம்மா. ஏன்னா ஒரு மனுஷன் எந்த குறை கொண்டு வேணாலும் வாழ்ந்து விடலாம். சரி. பிள்ளை இல்லாதவர் குறை கொண்டு இந்த பூலோகத்தில் மனிதன் வாழ முடியுமா? இருக்கக்கூடாதுங்க. எப்படி ஏசுவார்கள் நாட்டு மக்கள்? எப்படி இதை போகின்றானே பிள்ளை இல்லாத பெரும்பாவி, மக்கள் இல்லாத மாபாவி, இவன் முகத்தில் விழித்தாலே ஆரம்பத சகனமிடவிடா ஏசுவார்கள் ஐயா. எப்படியெல்லாம் கேவலப்படுத்தி பேசியிருப்பார்கள். எது தவறு செய்தேன் ஐயா? இல்லைங்க, கேவலமாக பேசினார்கள். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பேசியிருப்பார்கள். இன்னைக்கு ஆமா அண்ணே மனம் பொறுக்கவில்லை எனக்கு. என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? அழுதுதான் புலம்பி வைத்தீரானா? அதாங்க தீர்வு. எப்படி எப்படி? ஆஹா, நான் பிள்ளை இல்ல பாவி என்று என்னை பெரும்பாவி என்று வேதா பேசினாரே. ஐயோ, மக்கள் இல்ல பாவி என்று என்னை மாமாவை என்று வேதா பேசினாரே. பொன்னிருந்தும் புகழிருந்தும் நான் தான் பிள்ளை இல்ல பாவியாரே. எனக்கு மண்ணிருந்தும் மனையிருந்தும் நான் தான் நாதியத்த பாவியாரே. பிள்ளை இல்லாதவன் பெற்றுக்கு சமம், மக்கள் இல்லாதவனுக்கு இந்த மண்ணுக்கு தான் சமம் என்று சரி இந்த நாட்டினுடைய மன்னர்களோடு என்று வாராமல் இதை கேவலமாக பேசினார்கள். சரி சரி, மக்கள் தானே. வயது ஓடிவிட்டதா? வருடங்கள் கடந்து விட்டதா? இல்ல, 25 தானே ஆகிறது. ஆமாங்க. நிச்சயம் நமக்கு புத்திர வாக்கிய செல்லும் இருக்கும், நமக்கு குழந்தை பிறக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். சரி, வருடங்கள் ஓடியது, வயதும் கூட ஓடியது. ஆமா. 25 எனக்கு வயது 60 தொட்டது ஐயா. எனக்கு இப்பொழுது வயது 60 ஆகிவிட்டது. 60 ஆயிடுச்சு. பார்த்தா அப்படி தெரியுதா? உங்களுக்கு நரைச்சிருச்சா? உங்க நரைச்ச முடி மண்டைக்கு மேல கொண்டைக்கு மேல நிக்குதுங்க. அது வேறயா? அது காட்டில் வேட்டை பரப்ப கொக்கு அடிச்சு வைக்கிறது. வெளியே சொல்லாதீங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இல்லை, அது முடிதானே, அது பொம்மை முடி. ஆமா. சரி, அதுபோல 60 ஆகிவிட்டது ஐயா. சரி. என் மனையாள் கருப்பாய்க்கு 58 ஆகிவிட்டது. அப்படியா? ஆனால் இருவருக்கும் இதுவரையில் புத்திரபாக்கிய செல்லவில்லை. நான் என்ன செய்வேன்? நான் ஏது செய்வேன்? நாட்டிற்குள் தலைநிமிர்ந்து போக முடியவில்லை. இனத்தார்களா எவ்வளவாக பேசுகிறார்கள். நாட்டு மக்கள் எல்லாம் கன்றாவியா பேசுறாங்க. கன்றாவியாவா? ஏற்க முடியல, மனம் தாங்க முடியவில்லை. ஆண்டவா, என்ன செய்வேன்? இறைவா, செய்வேன், ஏது செய்வேன்? காசிநாதா, இருவனே நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை.
நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததை நினைத்திருந்தால் அமைதி ஒன்றுமில்லை. ஆயிரம் வாசல் இதயம் இதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும் எங்கேயும் இதம் முடியும். இதுதான் பாதை இதுதான் பயணம் வருவதும் போவதும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெரிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. தொடர்ந்த கதை முடிவதில்லை இறைவன் ஏட்டினிலே. முடிந்த கதை தொடர்வதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. இந்த ஆண்டவர் இருக்கிறானே வஞ்சகக்காரன். ஏன்னா மனுஷன் வாழ்க்கையில் நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா மனுஷனுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிருமியா வாழ்க்கையில். ஆமாங்க. அதனாலயே என்னவோ எனக்கு மட்டும் ரொம்ப தாமதம் தள்ளிட்டான். 60 வயசாகிருச்சு. இதுக்கு மேல் எனக்கு புள்ள பிறக்குமா? நரைக்கதான். ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க. விவரம் தெரியுங்க அப்படின்னு விவரமா பேசக்கூடாது. 60 வயதுல புள்ள பிறக்கும் நம்பிக்கிட்டு இருக்கமே. முட்டாள்தனம் தானே. என்னய்யா இருந்தாலும் இருக்கிறதெல்லாம் இருந்துருச்சுன்னா சரி கொடுக்குறேன். பிச்சு கொடுப்பேன் எனக்கு கொடு. அது போல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கூரையை பிச்சுக்கிட்டு. அது போல இப்ப எனக்கு புத்திர வாக்கிய செல்லும் கிடைக்கும் என்று சரி அவரோட காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆண்டவன் குழந்தைய கொடுத்தா ஐயா. அப்படியா? 3 முறை குழந்தைய கொடுத்தான். 5 மாத கர்ப்பத்தில் இருந்து அந்த உயிர் அழித்து கொண்டான். 7 மாத கர்ப்பத்தில் இருந்து அந்த உயிர் அழித்து விட்டான். ஒரு குழந்தை பிறந்த உடனே அது உயிரை பறித்து கொண்டான். சரி அப்படி 3 முறை குழந்தையை கொடுப்பதோடு கொடுத்து அவனை எடுத்துக்கொண்டானே. இது நியாயமா? இதற்கு பதிலாக இந்த பூலோகத்தில் என்னை படைத்ததற்கு பதிலாக கருவிலே என்னையும் அழைத்திருந்தார். இவ்வளவு சிரமத்திற்கு நாளாகி இருப்பேனா? இல்லங்க. நாட்டு மக்கள் என்னை எவ்வளவாக பேசுவார்களா? மாட்டாங்க. என்னையா இந்த கோட்டையூர் மாலை எப்போது சாபான் இவன் கோட்டை மலை எப்படி தன்வசப்படுத்திக் கொள்வோம் என்று கழுகு போல் காத்திருக்கிறார்கள் ஐயா என நினைத்தார்களா? நார்த்தாமலை கானகத்திலே சண்டால் அங்கே இந்த கோட்டையூர் மாலை இறந்து விட்டால் இவனுக்கென்று யார் கொள்ளி வைப்பது, இவனுக்கென்று யார் குடமடைப்பது என்று இவ்வளவுப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்வேன்? உடனே இதுவெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்வதற்காக அரண்மனையில் இருந்து ஜோசியர் ஒருவரை வரவழைத்தேன். ஜோசியர் ஐயா
என்னுடைய ஜாதகத்தையும் சரி என் மனையாளுடைய ஜாதகத்தையும் தாங்கள் கணித்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா என்று தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னோம். சரி அவரும் தெரிவித்தார். ஐயனே உங்களுக்கு குழந்தை செல்வம் இருக்கும் ஐயா, ஆனால் கூடவே ஒரு பச்சை தோசை இருக்கும் என்று தெரிவித்து விட்டார் ஐயா. ஐயா அழுவாதீங்க, கவலைப்படாதீங்க, தோசமாகப்பட்டது இருக்கு என்று தெரிவித்து விட்டார். நான் என்ன செய்வேன் ஐயா? இறைவனே ஐயா, அப்படி அந்த தோஷம் இருக்குது என்றால் நாங்கள் அதற்கு பரிகாரம் எது செய்ய வேண்டுமா என்று கேட்டேன். சரி அப்படி என்றால் தாங்களும் சாதம் சமைத்து பறக்கக்கூடிய பறவைகளுக்கும் குருவிகளுக்கும் அந்த அரிராமக்காரனை எண்ணெய் சாதமிட வேண்டும். நீங்கள் வைக்கின்ற சாதத்தை அந்த அரிராமக்காரன் பறவை ரூபம் கொண்டு வந்து எடுத்து விட்டார் என்றால் உங்கள் தோஷமாகப்பட்டது நீங்கிவிடும், உங்களுக்கு புத்திரபாக்கிய செல்வம் கிடைக்கும் என்று தெரிவித்தார். அவர் சொன்னது பிரகாரமே என் மனையால் அழைத்துக் கொண்டு அழகரமலையான் சன்னதிக்கு புறப்பட்டு சென்று சரி அங்கே சென்று சாதங்களை சமைத்தேன். எப்படி எல்லாம் சாதம் சமைத்து வைத்திருந்தது மாயவர்க்கு அக்கிளைய சாதகரி ஆக்கி வச்ச சாதகரி என் மாயவானே ஆண்டாகும் முன்னேலையா ஆக்கி வச்ச சாதகரி என் மாயவானே ஆண்டாகும் முன்னேலையா ஆலாஞ்சாறு கருத்து என் மாயவனே அடிக்கினத்தை நீரெடுத்து ஆக்கி வச்ச சாதகரி ஆச்சி வச்ச சாதகரி மாயவனே ஆண்டாகும் முன்னேலையா ஆனாஞ்சருகிறது சரி அடிக்கினத்திலிருந்து நீர் எடுத்து வந்து சரிங்க பொங்கி வச்சேன் சாதக்கதிக்கு. ஆனால் கேவலம் ஒரு ஆண் பிள்ளை இல்லாத இந்த பாவி வைக்கின்ற சாதத்தை நான் எடுக்க முடியுமா என்று கேவலமாக நினைத்து விட்டதையா ஒரு ஆண்காகம் கூட என்னை சிறிதில் எறும்புக்கு கூட நான் துரோகம் நினைத்ததே இல்லையே இறைவா. அன்னம் என்று வந்தவர்களை அடித்து விரட்டினேனா, தண்ணீர் என்று வந்தவர்களை தள்ளி விட்டேனா? இல்லைங்க. எந்த குறையா நான் செய்தேன்? இருந்தாலும் நான் விடவில்லை. மறுபடியும் சாதம் சமைக்க வேண்டும் என்று மனையால் தெரிவித்தார். அவள் சொன்னது பிரகாரமே அவளுக்காக சாதம் சமைத்தேன். மாயவானே புதுக்கிடத்தில் எடுத்து புதுக்கிடத்தில் எடுத்து என் மாயனுக்கு அக்கிளைய சாதகரி மாயவானை ஆக்கி வச்சு சாதகரி புள்ளை இல்லாத உண்மை என் மாயவானே பெண்ணாக முன்னேடையோ இல்லை இல்ல பாவி மாயவானே பூஜா சாறு கருத்து என் மாயவனை புதுக்கிடத்து நீரெடுத்து முங்கி வச்ச சாதக்கரி முங்கி வச்ச சாதக்கரி மாயவனே பெண்ணாக முன்னிலையா பொங்க செருகிறது சரி புதுக்கிணத்திலிருந்து நீரெடுத்து வந்து பொங்கி வச்ச சாதக்கரி. ஆனால் அந்த ஒரு சாதத்தை எந்தவருக்காகவும் எடுக்கவில்லையே இறைவா. மறுபடியும் ஜோசரை அடித்து வரவழைத்தேன். சரி தாங்கள் சொன்னது பிரகாரம் தானே சாதம் சமைத்து. ஆனால் நாங்கள் வைத்த இந்த சாதத்தை எந்தவருக்காகவும் குருவிகள் பறவையில் எடுக்கவில்லையே, எங்கள் தோஷம் நீங்கியதா என்று கேட்டேன். இல்லை ஐயனே, உங்கள் தோஷம் இன்னும் நீங்க வேண்டும் என்று உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும் என்றால் நான் சொல்வது போல் அழகரமலையான் சன்னதிக்கு சென்று பாருங்கள், உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று தெரிவித்தார். சரி உடனே அவர் சொன்னது பிரகாரம் வா கண்ணை கருப்பாய் என்று கைபிடித்து அழைத்து சென்றேன் அழகரமலையான் சன்னதிக்கு. அழகரமலைக்கு அங்கு சென்று எங்களுடைய குறைநிறைகளாக சொல்லி அழுது கொண்டிருந்தோம் ஐயா. அப்பொழுது ஒரு சிறிய குழந்தையை தவறைகளை விழுந்து விட்டது. உடனே அருகாமையில் சென்று என் மனையாடு அந்த குழந்தையை கையணைத்து வாரி கொண்டு வந்தார். அதனால வழக்கம். ஆனால் அந்த குழந்தையை பெற்ற தாய் என்ன தெரிவித்தால் தெரியுமா? என்ன சொன்னாங்க? அடிய கோட்ட கருப்பாகி இந்த நாட்டுக்கு அரசியாக இருந்ததற்கு சரி பிள்ளை இல்லாத பெரும்பாவினி நீ என் மகளை தொட்டு தூக்குனா என்றான். உன் தோஷம் என் மகளுக்கு வந்து விடாதா? இறக்கிவிட சண்டாளி என்று ஏசி விட்டாள் ஐயா என் மனையா. அவளுக்கு அந்த நேரத்தால் என்ன ஆறுதல் சொல்லுவேன்? அவளுக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்லுவேன்? சொல்ல முடியாது. சரி மற்றவர் குழந்தையை ஆசை கொண்டு தூக்கினால் தான் நம்மளை ஏசுகிறார்கள். நம்ம எடுத்தார் குழந்தைகள் எல்லாம் அரண்மனையில் விளையாடி செல்வார்கள். கண்ணே அங்கு சென்று குழந்தைகளோடு விளையாடலாமா என்று வா கண்ணே என்று அழைத்து வரும் வேளையிலே பள்ளிக்கு சென்று கொண்டு வந்தார் குழந்தைகள் எல்லாம். என்
கனவில் சொல்லிவிட்டான், சுவாமி நமக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தால் இப்படித்தானே பள்ளிக்கு சென்றிருக்கும், ஆமா இப்படித்தானே பாடம் கற்பிக்க சென்றிருக்கும் என்று தெரிவித்தார். நிச்சயமாக அவளுக்கு நான் இன்னும் யார் இதில் சொல்லுவேன்? வாயிலாக சொல்லணும். உலகத்தின் தூக்கம் களையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் துணையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும் துணராதோ. கரைமேல் பிறக்க வைத்தாய், எங்களை தண்ணீரில் விளைக்க வைத்தாய், கரைமேல் இருக்க வைத்தாய், பெண்களை கண்ணீரில் ஒழிக்க வைத்தாய், கரைமேல் பிறக்க வைத்தாய், எங்களை தண்ணீரில் விளைக்க வைத்தாய், கரைமேல் இருக்க வைத்தாய், பெண்களை கண்ணீரில் ஒழிக்க வைத்தாய், கரைமேல் பிறக்க வைத்தாய். கட்டிய மனைவி துடியில் பிள்ளை உயிரை கொடுப்பவர் அங்கே, நாள் போனால் மறுநாள் வருவார், உயிரை கொடுப்பவர் இங்கே. ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு சால் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரா நினைப்பது சுலபம், ஊரா நினைப்பது சுலபம். கரைமேல் பிறக்க வைத்தாய், எங்களை தண்ணீரில் விளைக்க வைத்தாய், கரைமேல் இருக்க வைத்தாய், பெண்களை கண்ணீரில் ஒழிக்க வைத்தாய், கரைமேல் பிறக்க வைத்தாய். கடல் நீர் நடுவே பயணம் போனார், குடிநீர் தருபவர் யாரோ, தனியாய் வந்தோர் துணைவை தவிர துணையாய் வருபவர் யாரோ, வெள்ளிலாவே விளக்காயறி கடல் தான் எங்கள் வீடு, வெள்ளிலாவே விளக்காயறி கடல்தான் எங்கள் வீடு, கடல்தான் நகரும் தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. கரைமேல் பிறக்க வைத்தாய், எங்களை தண்ணீரில் விளைக்க வைத்தாய், கரைமேல் இருக்க வைத்தாய், பெண்களை கண்ணீரில் ஒழிக்க வைத்தாய், கரைமேல் பிறக்க வைத்தாய். எதுக்கடா இந்த உலகத்தில் படைக்கணும்? கருவிலை என்ன அழைத்திருந்தாலும் இந்த அளவு சிரமத்திற்கு நாளாக இருக்க மாட்டேனே. சரி என்று என் கண்மணியை அழைத்து வரும் வேளையிலே என் மனையாலும் மயக்கமடைந்து கீழே விழுந்தாள். ஐயா, என்ன காரணம்? உடனே அருகாமையில் ஓடி சென்று மருத்துவ வச்சு அழைத்து வந்தேன். சரி, என் மனையால் மயக்கமடைந்து விட்டான். ஏது காரணம் என்று தெரியவில்லை என்று கேட்டேன். அவளும் அறிந்து சொன்னார், ஐயா உங்கள் மனையாளோ இதுவரை 3 மாதம் கற்பனையாக இருக்கின்றால் தெரிவித்தார். இறைவன் கண்கிட்டு விட்டான். இறைவன் கண்டிருந்து விட்டால் எங்களுக்கு புத்திரபாக்கிய செல்வம் கிடைக்கப் போகுது என்று ஆனந்தத்துடன் மனையால் அழைத்து கொண்டு வந்தேன் அரண்மனைக்கு. சரி, அப்படி இருந்தாலும் வடநாட்டு போர் வீரர்கள் எல்லாம்
படை திருப்பதற்காக என்னுடைய தென் தேசத்தை நோக்கி ஓடி வந்தார்கள். சரிங்க. படை செய்வதற்காக சென்று விட்டேன் வட தேசத்திற்கு. சரி. 6 மாத காலங்கள் ஆகிவிட்டது ஐயா. இப்பொழுதுதான் நாடு திரும்பி இருக்கின்றேன். சரி. என் நாட்டையும் நாட்டு மக்களையும் பார்த்துக் கொள்வதற்காக எனது அரண்மனையில் அமைச்சர் ஒருவர் இருக்கின்றார். அமைச்சரா? ஆமா. நல்ல மனுஷனா இல்ல எப்படிங்க? இல்ல பூஞ்சாங்கலிதான். அமைச்சர் அழைத்து ஏது காரணம் என்று அறிய வேண்டும். யாரங்கே அமைச்சரே? மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க. அப்பா அமைச்சரே. மன்னா என்ன எல்லாத்தையும் கூட தூரம் கரைச்சிட்டோமா? எனக்கு ஆனா தினமும் ஒரு 1000 ரூபாய் பொங்க வச்சுட்டு போயிடுறாயா. அமைச்சரே மன்னா மங்களத்துல வாழ்ந்திருப்பாய் அமைச்சரே. அப்புறம் புரிஞ்சங்க செருப்பால் அடிக்க மாட்டேன். வாங்கிக்க. ஏய் முட்டா பையலே. மன்னா மங்களத்துல வாழ்ந்திருப்பாய் என்றால் நீங்க ஆயுள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்ந்திருப்பாய் என்று ஆசீர்வதித்தேன். கிழவனா போய் எப்படிங்க வாழ்றது? பல்லெல்லாம் கலட்டா கிழவனா தான் போகணும் ஐயா. பல்லாயிரம் வருஷத்துக்கு நல்லா இருப்பேன் ஐயா. மன்னர் அது அவர் யாருங்க? என்னுடைய அமைச்சர். உங்க அமைச்சர் தானே? ஆமா. நீ அந்த டவுசர் மட்டும் தான் வாங்கி போடல, எல்லாத்தையும் எடுத்து போட்டாயா? எதுக்கு மசருக்கா கொண்டு வர்றீங்க? அவன் பேசாம 4000 போட்டு அதெல்லாம் தைச்சவன் எல்லாம் பேசாம இருக்கிறான். நீ 100 ரூபா ஆதை வச்சுக்கிட்டு நீ ஆறாட்டம். அமைச்சரே. மன்னா நல்லா இருக்கா? அருமையாக புதியாக இருக்கிறது அமைச்சரே. மன்னா இருக்கட்டும். ஓசி தானே? இந்த கேமரா எடுத்தாருங்க. அவர் போய் தூங்கிட்டு பாரு. அவர் அவசியம் இருந்துட்டாலும் நாட்டை விட்டு சென்று 6 மாத காலங்களாக இருக்கிறது. உண்மைதான். இப்பொழுதுதான் நாடு திரும்பி இருக்கின்றேன். ஆமா. நாட்டை பற்றியும் நாட்டு மக்களுடைய நலங்களை பற்றி விசாரித்து அறிந்து கொள்வதற்கு அழைத்திருக்கின்றேன். தாராளமாக கேளுங்கள், ஏறணும் பதில் தட்டுங்கள், கேளுங்கள் தரப்படும் அண்ணா. அப்படியா? அப்படி என்றால் நம்ம நிலைவு தானே விடு. நமது நாட்டிலே 6 மைலுக்கு ஒரு அன்னசத்திரமும், ஆமா, 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து, ஆமா, அங்க வரக்கூடிய கூன் குருடு செவிடு சப்பானி ஊனமுற்ற முதியவர் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கு மனதான சொன்னதான கோதான பூதானம். என்னடா பூதானம்னு முதியோர்னா என்னையா காட்டுறீங்க மன்னா? இல்ல அமைச்சரே, 32 வகை தான தர்மங்களை செய்து வைத்திருந்தோம் அல்லவா? ஆமா. அதுவெல்லாம் சிறந்த முறையில் நடந்து வருகின்றதா இல்ல அதில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கின்றதா அமைச்சரே? 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல்லாம் முன்னாடி இருந்துச்சு, இப்ப இல்ல. அமைச்சரே என்ன ஆச்சு? அது அங்க 6 மாதத்தில் மாற்றமா? ஏமாற்றம். இடமாற்றமா ஏமாற்றமா? இடமும் மாறி விட்டது, ஏமாற்றம் ஆகிவிட்டது. அமைச்சரே இடம் மாறினாலும் பரவாயில்லை, ஏமாற்றம் வரக்கூடாது. உண்மைதான். என்ன ஆச்சு? முன்னாடி எல்லாம் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் இருந்தது. இருக்குது. எங்கே இருக்குது இப்ப? இல்லையா? கொண்டு போயிட்டாங்க. 26 கிலோமீட்டர் அங்கிட்டு காட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? ஐயோ, அதை தேடி கண்டி கொடுக்கறதுக்குள்ளேயே நம்ம வர்ற வாடு இருக்குது. அப்பா தோரம் கொடுத்து ஒண்ணு அப்பா. அது மாதிரிதான் உள்ளூருக்குள்ள கூட கண்டுபிடிச்சு வெளியூருக்கு வந்தா எங்க இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு ஆளா கேட்க வேண்டியதா. ஆமா அண்ணே, இந்த அதை எப்படி நம்மளால கேட்கிறேன், ஒவ்வொருத்தன் கேட்கற பார்க்கணும். நீ கேட்டது சொல்ல முண்டே சும்மா பக்கத்துல பாயசம் கேட்கறது தாயா. அப்போ அப்படிதான். அங்க அந்த கடை எங்கன்னு இருக்குதுங்க? ஆனால் அங்கே இருக்குதுன்னு. அதுலேயும் இந்த ரூட்டை மட்டும் காட்டினா போதும், அவனுக்கு கட்டிங் வாங்கி தெரியா ரூட்டு காட்டுறேங்கிறேன். எப்படி எல்லாம் பாருங்க அமைச்சரே. அண்ணா பரவாயில்ல. முன்னாடி எல்லாம் 90 ரூபா 95 ரூபா 110 ரூபா விற்றது. இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அவங்கள பாம்பு போடுங்க 145 ரூபாய்க்கு குறைஞ்ச தர மாட்டேங்கிறாங்க. 5 ரூபா கமிஷன் தரலன்னா அடிக்க வர பழத்திருச்சியா? இல்லை போய் சொல்றேன். 175 தான் அமைச்சரே. நீ அதுக்கு மேல கேட்பது அது இல்லை. அட தண்ணீர் பந்தலடா. சரி, இதுவும் தண்ணி பந்தல் தான். இது குடி தண்ணீர். இது என்ன கும்பியில்? அதுவும் குடி தண்ணி தான்ப்பா. சரி இருக்கட்டும். அதில் ஏமாற்றம். ஏமாற்றம் பரவாயில்லை, அடுத்த முறை ஆட்சியில் அதை சரி செய்து விடுவோம். எங்கே பண்றிய போங்க. அடுத்த ஆட்சியில் சரி பண்ணுங்கிற. சரி பண்ணிருங்க பாப்பா. சரி பண்ணுறமா? சரி பண்ணுங்க இல்லை சரி பண்ணுங்க அமைச்சரே. மண்ணா அன்னத்தில் தண்ணியில் குறை கிடையாது. இருந்துட்டாலும் இட்லி தோசை பொங்க புரோட்டா ஆப்பால் புல்பால் எல்லாம் போட்டாவே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டீங்களா? நமது நாட்டிலே தேவாலயம், பிரம்மாலயம், பிசனாலயம், காளிமாரி, துர்க்கை, அங்காள பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய அனைத்து வகை ஆலயங்களிலும் அருகால பூஜைகள் அட்டியில் முறையில் நடந்து வருகிறதா இல்லை அதில் எதிர குறைபாடுகள் இருக்கின்றதா அமைச்சரே? சரஜதி வெள்ளர் எங்கடா வச்சு தூங்கி இப்போ தானே எந்திரிச்சு வருது அந்த அம்மா. இப்போ தான் தூங்கி எந்திரிச்சு வரியா? உன் இடத்துல தானே உன்னை உட்கார சொன்னேன். அப்படியா நீ எதுக்கு சும்மா சும்மா எந்திரிச்சு போற? டேய் தார்பாய் விரிச்சு போட்டு உட்கார. அமைச்சரே 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 அவங்களுக்கு ஆத்திர அவசரம் இருக்காதா? செவிட வெளியே சொல்லாத. சரி நீ தான்டா சொன்னேன். தேவாலயம், பிசனாலயம், பிரம்மாலயம், துர்க்காலயம், காளியம். என்னடா தேவாலயம், பிரம்மாலயம், ஆமா, அனைத்து காளி ஆலயம், ஆமா, துர்க்கமையான பிடாரியம்மன் ஆலயம் ஆலயங்களில் பூஜை நடக்கிறதா? பூஜை நடக்கின்றது. சரி இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் நம்மை பற்றியும் நம்முடைய அரசாட்சியினை பற்றிய பூலோக மக்கள் எவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அமைச்சரை? சில பேர் புகழ்ந்து பேசுகிறார், சில பேர் இகழ்ந்து பேசுகிறார்கள். புகழ்ச்சி என்பது எனக்கு பிடிக்காது என்பது உனக்கு தெரிந்தது. என்ன அமைச்சரே? மூக்கில் அரணையா முந்திருச்சு. செத்துருவ. இங்க வரு, உள்ள விட்டு இழுத்துருவேன். அப்படியே ஆகட்டும் அமைச்சரே. எவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? எவ்வாறு பேசுகிறார்கள் என்றால் எங்க வர? அது ஒழுங்கா உட்காந்துருக்கும்டா பாவி பையல. ஓடி வந்தேன்.
அமைச்சரே நான் கேட்டதற்கு பதில் உரைக்கவில்லை என்று நம்மளால லிப்டிக் போட்டாத்தான் உதடு ஷேப்பா இருக்கும். சரி சரஜதி வாயு உள்ள உதடு உள்ள ஷேப்பா இருக்கும். பதில் சில பேர் இகழ்ந்து பேசுகிறார், சில பேர் புகழ்ந்து பேசுகிறார்கள் என்றால் மன்னா புகழ்ச்சி என்றது உங்களுக்கு பிடிக்காது. உண்மை. இகழ்ந்து எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் மன்னா? எப்படி பேசினார்கள்? நீங்களாம் ஆம்பளையா? ஐயா ஐயா அத்தப்படாத. நானா தான் தூக்கு போட்டு தொங்கிருப்பேன். ஆமா செத்துரு. நீங்களாம் ஆம்பளையா? உன்னதையா கேட்டேன். நீங்களாம் உங்களுக்கெல்லாம் மீசை இருக்குதா? இல்ல வரைஞ்சது. வரைஞ்சதா? அமைச்சரே நீங்களாம் எதுக்கு இந்த உசுரை வச்சு செத்து போயக்கூடாது? என்னடா சா சொல்றேன்? நானா சொன்னேன் மன்னா நாட்டு மக்கள் அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தையும் தண்ணியை போட்டுட்டும் கோயும் போடலாம் வைரம் பண்ணோம். என்ன அமைச்சரே நீ சொல்றியா இல்ல யாரா சொல்றது? இழிவாக பேசினவர்களை பற்றி பேச வேண்டாம். இப்படி எல்லாம் நம்மை பற்றி ஏசி கொண்டிருக்கிறார்களே. ஆமா போட்டுருங்க பொண்ணாடா புத்துறாங்க. நாடகம் 15 நிமிஷம் ஒத்தி வைக்கப்படும். 15 நிமிஷம் வீட்டுக்கு போறவங்க போயிட்டு வந்துருங்க. வாங்கண்ணே வாங்கண்ணே. நீங்கள் சொல்லணுங்களா? வாங்க வாங்க சும்மா வாங்க. ஆனால் கொஞ்சம் வழியை விட்டு உட்காருங்க. ஒரு 15 நிமிஷம் ஒத்தி வைக்கப்படும். அண்ணே லைவ் ஓடிட்டு இருக்கா? லைவ் ஆஃப் பண்ணிட்டாரா? ஏன் வெட்டி கரெக்டா? ஐயா சரி. இப்பொழுது கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கோவில் நிர்வாகி ஐயா அவர்கள் சார்பாகவும் விழா கமிட்டிகள் சார்பாகவும் இங்கு வருகை தந்துள்ள நடிகர்களுக்கா விழா கமிட்டிகள் சார்பாக இந்நாடகத்தினை எங்களுக்கெல்லாம் சிறப்பாக அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளருமான மதிப்புக்கு மரியாதைக்குரிய நிவேதா ஆடியோ சுரமேளர் அவர்களுக்கும் நாடக அமைப்பாளர் மன்னா அவர்களுக்கும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. வாங்க. காஞ்சிபட்டி நிவேதா ஆடியோஸ் அன்பனா முருகேசன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். எல்லாம் கைத்தட்டுக்குமா உங்கள் வீட்டு பிள்ளை. அதுக்கு அடுத்தபடியாக எங்களையெல்லாம் இந்த பகுதிக்கு அழைத்து வந்த அருமை அண்ணா எங்களது பாண்டியடிய சுரிமேலருமான ரவி அண்ணா ஐயா. சரி அப்புறம் போத்திக்கல அவரை விட்டுருங்க. தூங்கிட்டார் போல. எங்கே தூங்கினார யாரும் எங்கே எழுப்புறது? அதுக்கு அடுத்தபடியாக இங்கு சிறந்த முறையில் பெரிய கற்பாக மற்றும் மகிழ்ச அரக்கனாக வேடந்தாங்கி நடிக்கக்கூடிய அருமை அண்ணா RS பிரபாகரன் அவர்களுக்கு விழா கண்பல் சார்பாக பொன்னாடை பற்றி எந்திரிச்சுக்கா. உனக்கெல்லாம் குஞ்சு போட முடியாது. எந்திரிச்சுக்கிட்டு வந்து இங்கே வந்துடும். ஆமாம் அப்படியே என்ன போடும். அதுக்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் இங்கு சிவனாகவும் கோட்டை பெருமளாக வேடந்தாங்கி நடித்து கொண்டிருக்கும் அருமையாப்பில் யூடியூப் சேனல் போன்ற VP வேங்கை கருப்பையா அவர்களுக்கு விழா கண்பல் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடி வாப்பா உங்களை தான் சொன்னி வாங்க பொன்னாடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. ரவி அண்ணா அவர்களே வருக என்ற அன்பு விழா கமிட்டிகள் சார்பாக வருக உங்களை அன்போடு வர வைக்கின்றோம். வானே உங்களுக்கு பொன்னாடை போத்துறது தானே இங்கே தான் இருந்திருப்பார் போல. வேலையை தாண்டிட்டியோ? கிராம பொதுமக்கள் சார்பாக ரவி அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஆமாம் அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. எங்கிட்ட ஓடிடுறது அங்கேயே உட்காந்துரு. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் யூடியூப் சேனல் சொல்லப்பட்ட அருமை அண்ணா எங்களது நைனா கோபிநாத் அவர்களுக்கு விழா கமிட்டிகள் சார்பாக பொன்னாடை பற்றி குறிக்கப்படுகிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அர்ஜுன் இப்போ தானே இறங்கியிருக்கார், ரொம்ப நேரம் கழிச்சு, அதனால் வருவார். அதுக்கு அடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் மாஸ்டர் பலவாத்திய மன்னன் அருமை தம்பி PS பாண்டித்தரை அவர் இப்போ தான் இறங்கிட்டார். அதுக்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் இங்கே தாளவாசிக்கு முத்துக்குமார் அவர்கள் அவரும் ஆளை காணவில்லை. ஒவ்வொருத்தராக சொல்லி வர கையில் வாங்கிக்கோங்களா, கையில் கொடுத்துருங்க. நைனா கோபிநாத் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி குறிக்க அப்படியே கையில் கொடுத்துருங்க. அண்ணன்ட்டே கொடுத்துருங்க, வாங்கி கொடுத்துருவார் அவர். ஆமாம் அரிச்சர் பின்னாடி போயிருப்பா. ஆமாம் மிருதங்கம் ஆல்ரவுண்ட் அண்ணே, அப்புறம் தாளக்கார அண்ணே கலரை பார்த்துக்குப்பா. ஆமாம் தாளம் பெட்டி இவருக்கெல்லாம் கொடுத்துருங்க, ஒரு 2 பேர்த்துக்கு சேர்த்து. அதுக்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் இங்கு மகமாயாகவும் தெலுங்காயாகவும் வேடம் தாங்கி நடிக்கும் அருமை சகோதரி யூடியூப் சேனல் பெற்ற பூபதி ஸ்ரீ அவர்களுக்கு விழா கமிட்டிகள் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அவங்களுக்கும் கையில் வாங்கி கொடுத்துரு, உள்ள பவுடர் போட்டுருக்காங்க. ஆமாம் அதுக்கு அடுத்தபடியாக இங்கு சின்னகருப்பாக வேடம் தாங்கி நடிக்கும்
உங்களையெல்லாம் ஆக்கரசத்தில் மெய்மைக்க வைக்கும் அருமை அண்ணா அழகரான் அவர்களுக்கு பொன்னாடி பற்றி கௌரிக்கப்படுகிறது. தம்பி நீ கீழே குனிச்சு சுட்டியாந்துரு. ஐயா போட்டாரா? அவன் எல்லாம் ஒன்று கூடியே போடுறாங்களே. இப்போ என் பேரை சொல்லியா? ஆமாம். அருமை சகோதரி என் கூட சிறந்த முறையில் நகைச்சுவை நடிகையாக நடித்து உங்கள் அன்பதர காத்து கொண்டிருக்கும் அருமை சகோதரி எங்களது பாசத்தை என்று முறாத சினேகா அவர்களுக்கு விழா கம்பெனி சர்வ போராட்டி பற்றி குறிக்கப்படுகிறது. அதுக்கடுத்தபடியாக இங்கே பப்புனாக நடிக்கும் அருமை தம்பி அழகர் அண்ணா. இவர் சின்னகர் போடுறவர் எல்லாம் ஒரே மொட்டகடலாக இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இங்கெல்லாம் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடு முதற்கொண்டு யூடியூப் சேனல் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் சுந்தரம் அண்ணா அவர்களை பொன்னாடி பற்றி கௌரிக்கப்படுகிறது. கையிலே வாங்கிக்கிட்டா சரி வாங்கிக்கப்பா, அது கொடுத்துரு. அடுத்து நான் சொல்லணுமா? என் பேர் தான் சரத்குமார், நான் தான் பப்புன்னு எனக்கு ஊர் விழாக்கம் சிறப்பு நடுவியா. இங்கே பப்புனாக நடிக்கும் அன்பு தம்பி சரத்குமார் அவர்களுக்கு ஊரார் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரிக்கப்படுகிறார்கள். ஆமாம். அதான் அவனை சிக்கிறது நான் தான். அதுக்கு அடுத்து கை தட்ட மாட்டேங்கிறீங்க. ஏமா வேண்டுதலா தம்பி? உங்களுக்கு எரிச்சலா இருக்கும். டேய் பப்புனு சலங்கம்மா சார் சொல்லிட்டு சரா சரா சொல்லிட்டேன் ஸ்னேகான்னு சொல்லிட்டேன். ஐயா சகடகலை இங்கு எங்களையெல்லாம் இந்த மேடைக்கு பாதுகாப்போடு கூட்டி வந்த வேன் டிரைவர் அண்ணா, அவர் பேர் தெரியாத ஆள்கிட்ட கொடுத்துருக்கேன். ரமேஷ் பாபா அவர்களுக்கு விழா கம்பெனி சர்வ போராட்டை பற்றி குறிக்கப்படுகிறது. கையில் நீ வாங்கிக்க, எல்லாம் ஒன்று வாங்கிக்க. மிட்ட நீ ஜவுளி கடையை வச்சுருவ போலையே. வாங்கிட்டா எங்களுக்கெல்லாம் பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்திய அன்பு கிராம பொதுமக்களுக்கும் கோவில் நிர்வாகி அவர்களுக்கும் எங்கள் சர்வம் எங்களுக்கு கிடைக்கும் சர்வக மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லை, நாடகம் ரெடியார் காலையில் வீட்டுக்கு போயிடாதே, கெடா வந்துருக்குது, சாப்பிட்டு போங்க ஒரு வாக்கில். நாளைக்கு நாடகத்துக்கு வேற ஆள் அனுப்பிச்சி விட்டுக்கோம். ஆமாம் இருக்கட்டும். அண்ணே உங்கள் யூடியூப் சேனல் பேர் என்ன? இல்லையா சும்மா வீடியோ தானா? அண்ணே அவனை ஃபோட்டோ எடுக்காதனே, செல்லு புகஞ்சு போயிடும். ஆமாம், என்னை ஃபோட்டோ எடுத்தால் புகஞ்சு வரும். அவங்கள எடுத்தீங்கன்னா ஸ்க்ரீனே பத்தாது. அன்பு கிராம மக்களுக்கு நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ எந்த கதையில் விட்டு எதில் விட்ட 10 நிமிஷம் ஒத்தி வச்சுட்டு போயிருக்காரு கருப்பையா. மாப்பா நீ தான் வரணும். உன்னைய கூப்பிட 1 மணி நேரம், இவரை கூப்பிட 1 மணி நேரம். இன்னும் மண்ணா ஏன்டா தொண்டில் விடுவோம், மெதுவாக பேசுகிறாங்க. நான் நிற்கிறேன். மண்ணா அமைச்சரே, யாரையும் நம்பி இதை கொடுக்க முடியலையா? ஏண்டா டேய், இன்னும் கூட காசு ஓட்டுவாங்கல்ல ஐயா வந்தாரே, அவனை நம்பி அம்பட்டு ஓசி இருக்கட்டும். மண்ணா அமைச்சரே, இப்படியெல்லாம் பேசினாலும் பரவாயில்லை, பேசிட்டு போகிறேன். ஒரு சந்தோஷமான செய்தி விடுவோம் அமைச்சரே. என்ன மண்ணா, மகாராணி செத்து போட்டே ஆளா? அவ்வளோ வாயில பண்ண ஒத்துக்க, ஏன்டா அவ்வளோ சாச்சு சொல்கிறேன்? சந்தோஷமான விஷயம். நீ அப்படிலாம் பேசக்கூடாது அமைச்சரே. மன்னா, நான் நாட்டுப்பட்டு செல்லும் முன்பதாக எனது மனையாளும் உனது மன்னியோ மன்னியாவது சுப்பிரமணிய வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. 3 மாத கர்ப்பிணியாக இருந்தால் யாரை கேட்டு? நான் தான். நீங்கள் தந்த மாசமாக என்னுடைய உத்தரை பாடும் தெய்வத்தினுடைய கருவாலும் உத்தரவாகி சென்னை கிடைத்து விட்டது அமைச்சரை. இங்கிட்ட வந்துரு 3 மாத கர்ப்பிணியாக இருந்தால் இங்கிட்டு வந்துரு அளவுகள் ஏன போதும். இப்பொழுது நாடு இருக்கின்ற அளவா? ஆமாம். 6 மாதத்திற்கு பிறகு ஆக மொத்தம் 9 மாதம் நிறை மாதமாக இருப்பாள் என் மனையாள். ஆமாம். நான் நாட்டுக்கு வரும் பொழுது நமது அரண்மனையை நோக்கி மக்களது கூட்டமெல்லாம் சாராசாரையாக வரிசையாக சென்று கொண்டிருந்தார்கள். என்ன நடந்தது என்பதை அறிந்து பெற வேண்டும். அப்படியே ஆகட்டும். இது என்னவா இருக்கும்? அது சீக்கிரமாக அறிந்து வர வேண்டும் அமைச்சரே. பார்த்து வருகிறேன். என்னால் பொறுக்க முடியவில்லை. சீக்கிரமாக நம்ம பார்க்குற தூக்க வேண்டாமா? சரி அமைச்சரே. அமைச்சர் என்ன நடக்கிறது? உள்ளே கிச்சு தம்பளமா நடக்கின்றது. அது இல்லை, தாங்கள் மனைவி பிரசவ வழியில் துடித்து ஆடா அறிவுகட்ட முட்டாப்பேளே, என் பொண்டாட்டிக்கு பிரசவ வழி வந்துருச்சு. என்ன செஞ்சிருக்கணும்? என்னன்னா அது சீக்கிரமாக சென்று மருத்துவ பச்சை கிளவிட்ட நீ போய் கிளவி சாகிறதுக்கா? அதுக்காக இல்லை அமைச்சரே, பிரசவம் பார்ப்பதற்காக அழைத்து வந்திருக்க வேண்டும். ஆமாம். அதை செய்வதை விட என்னிட்ட வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறாய் முட்டாப்பையில. நீங்க தானே பார்த்துட்டு வர சொன்னீங்க. சரி, சீக்கிரமாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வர வேண்டும். அப்படியா? மன்னர் அழைத்து வர சொன்னார் என்று அழைத்து வர வேண்டும். பிரசவம் பார்க்க வேண்டும். ஏன்னா அது பொம்பளைய சமாச்சாரம். ஆம்பளையாக உள்ள போக கூடாது. எது நடந்தாலும் எனக்கு தெரிவிக்க வேண்டும். எப்படி பார்க்காம எப்படி சொல்றது? வெளியிலிருந்து கேளு கிளவிட்ட
கிளவிட்டியா? ஆமா, சரி சரி. நான் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பேன். இந்த ஆசனத்தில் அமருங்க. நீங்கள் உள்ள ஒன்றீங்கன்னா வர மாட்டி வாங்க மண்ணா. அன்பார்ந்த நாடாக்கள ரசிகர் மக்களே, அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை ஊருக்கு அந்த பிரசவம் பார்க்குறதுக்கு 2 கிளவி இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம கொண்டுட்டோம். இருந்தாலும் இப்போ யாருக்கும் பிரசவம் பார்க்க தெரியாது. இப்போல்லாம் நேரம் எடுத்தோடனே வயிறு வலிக்குது இல்லை சூட்டு வலியாக இருந்தாலும் தூக்கிட்டு ஆஸ்திரி வரேன். அவன் என்ன பண்ணுறேன் போனோடனே குனி வச்சு பின்னாடி ஒரு ஊசியை குத்துறேன், வயிற்றை மல்லாக்க போட்டு கிழிச்சறிஞ்சிட்றேன். அது பிள்ளை நம்மளை மாதிரி இருக்க மாட்டேங்குது, ஊசிக்கு பிறந்த பிள்ளை மாதிரியே இருக்குது. பெரிய விஷயமா இருக்குது. அது ஒரு பெரிய விஷயமா இருப்பா பெரியப்பா. அப்புறம் ட்ரெயினிங் அப்புறம் வாத்தியாரே ஒரு 5 நிமிஷம் பொறுமா. ஏன்னா அது மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ அப்படியெல்லாம் இப்போ அந்த காலத்தில் எப்படி பிரசவம் பார்த்தாங்களோ அது மாதிரி இப்போ நம்ம பிரசவம் பார்க்க போகிறோம். நான் பேசுகிறதுனால கோச்சிக்கக்கூடாது. கதை இப்படி எனக்கு தெரியாது. போங்க, நான் அங்கிட்டு வரமாட்டேன். நான் மன்னர் சொல்லிட்டு போயிருக்காரு, என்ன பொம்பளை சமாச்சாரம் கீழே பார்த்து போச்சாமே வைக்கப்படாம எட்டி பார்க்காத வந்து. ஹலோ ஹலோ அல்லா ஒரு வயர் எடுத்துக்கிட்டோம் சொருகிக்கிட்டோம். ஓவரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா குருண மரத்தை ஊற்றி கொண்டு விடுவேன். அட ஏங்கடா